Hi guys, welcome back to another video. This is one trailer for a setup for life. One setup for life ஓட ட்ரெய்லர் இது. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தமிழ் வேணும், நம்ம தமிழ் சேனலுக்கு தனியாக வேணும்ன்ட்டு கேட்டாங்க. பரவாயில்ல, நான் வந்து ஓகே, நான் பல எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இங்கிலீஷ்லேருந்து டப் பண்ணி தமிழில் எதுக்கு பண்ணுறது, நான் வந்து புது எக்ஸாம்பிளே எடுத்துடுறேன்ட்டு ஐ தாட்ல தட். ஸோ டுடே வந்து 12th of May மார்க்கெட் வந்து 793 கிட்ட இருக்கு, ரைட்? இது வந்து லைவ் மார்க்கெட்டில் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. இந்தியா பாகிஸ்தானில் ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து பயங்கரமாக கேப் அப் ஆகி போயிட்டே இருக்கு, ரைட்? இப்போ ஒன் செட்டப் ஃபார் லைஃப்னா என்னது? பேசிக் ஃபர்ஸ்ட் கொஷின். ஒன் செட்டப் ஃபார் லைஃப்பில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரைஸ் அனாலிசிஸ் இருக்குது. செகண்ட் பார்ட் வந்து டைம் அனாலிசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைம் அனாலிசிஸ் வந்து எப்படி டைம் ஜோன்ஸ், இந்த டைம் ஜோன் இருக்குது, ரைட்? இதை பற்றி நான் பேச போகிறேன். டைம் ஜோன் இருக்குது, எப்படி கேல்குலேட் பண்ணணும்ட்டு தட் யூ வில் லேர்ன் ஒன் செட் ஆஃப் லைஃப் லெக்சர்ஸில். இதோட சேர்ந்து இந்த டைம் சேர்ந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்பைன் பண்ண போகிறீங்க, ரைட்? ப்ரைஸ் அனாலிசிஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸோட ப்ரைஸ் அனாலிசிஸ். அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து யூடியூப் கோர்ஸ், பிகினர்ஸ், இன்டர்மீடியட், எலியட் வெப் மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகிறீங்கன்னா, அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் ப்ரைஸ் அனாலிசிஸ் இருக்குது. அட்வான்ஸ் கான்செப்ட்ஸோட ப்ரைஸ் அனாலிசிஸ் 90% ப்ரைஸ் அனாலிசிஸ், ரைட்? அதோட சேர்ந்து இப்போ நீங்கள் வந்து டைம் அனாலிசிஸ் கற்றுக்கினீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் ப்ளஸ் டைம் சேர்ந்து டோட்டலாக ஒன் செட்டப் ஃபார் லைஃப் ஆகும், ரைட்? ஸோ நான் கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் வந்து இது வந்து சரி இது வந்து கேன் டைம் சைக்கிள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து கேன் டைம் சைக்கிள் இல்லைப்பா, கேன் டைம் சைக்கிள் இல்லை. திஸ் இஸ் ஆல்கோரிதமிக் டைம் சைக்கிள், ஆல்கோரிதமிக் டைம் பேஸ்ட் மாடல். இது வந்து ஒரு ட்ரேடருக்கு நிறைய ஃப்ரெண்ட்லி இருக்கும், ஆல்கோ பேஸ்ட் மாடல்ஸ். ஏன்னா ட்ரேடருக்கு வந்து ரெகுலர் செட்டப் தேவைன்னா திஸ் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யுவர் ட்ரேடர்ஸ், ரைட்? இந்த டைம் மாடல். டைம் கற்றுக்கிறது, டைம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மேத்ஸ் இருக்குது, ஜாமெட்ரி இருக்குது, ஆஸ்ட்ரோ இருக்குது, நீங்கள் வந்து நிறைய நியூமரோலஜியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேனோடக்குள்ளே வரும். அது வந்து ஆனலிஸ்ட்டுக்கு வெரி குட். ஒரு அனலிஸ்ட் நீங்கள் வந்து அனலிஸ்ட்டாக பர்சீவ் பண்ணுறீங்கன்னா இது வெரி குட். ஆனால் திரும்பி திஸ் இஸ் மோர் டிஃபிகல்ட், நிறைய வருஷம் ஆகும். ஆல்கோரிதமிக் பேஸ்ட் மாடல் வந்து கொஞ்சம் ஈஸி அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட், ஆல்ரைட்? கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கும் இதில். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த டைம் பார்ட். இதோட சேர்ந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸோட ப்ரைஸ் அனாலிசிஸ் சேர்ந்துடும். அப்போ தான் நீங்கள் வந்து டோட்டலாக ஒன் செட்டப் ஒரு லைஃப் வரும், ப்ரைஸ் ப்ளஸ் டைம். ஓகே, நவ் லெட் அஸ் கெட் இன் டு திஸ் மெயின் பார்ட். ஃபர்ஸ்ட் இந்த டைம் ஜோன் வந்து 14th May, ரைட்? திஸ் இஸ் 14th Mayலேருந்து 14th May எப்போ எக்ஸாக்டாக 12:15 நினைக்கிறேன், ரைட்? ஸோ 14th May 12:15 PM லேருந்து திஸ் இஸ் ஸ்டில் 15th May 10:15 AM வரைக்கும். ஸோ இது மொத்தம் டைம் ஜோன் வந்து அதுதான். திஸ் இஸ் த ஃபுல் டைம் ஜோன், ரைட்? ஸோ இது வந்து லைட்டாக கொஞ்சம் பெரிய டைம் ஜோன். இது வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து 4Xல யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கோல்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் க்ரூடில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நிஃப்டியில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடே யூஸ் பண்ணலாம். ஸ்விங்கில் யூஸ் பண்ணலாம். எனிதிங், ரைட்? அதெல்லாம் வந்து லெக்சர்ஸில் இருக்குது. ரைட் நவ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்விங் லோ வரப்போகுது. மார்க்கெட் ஏற்கனவே ரேலி ஆகுது, ரைட்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்விங் லோ வரப்போகுது. நான் கொஸ்டின் எனக்கு எப்படி தெரியும் இங்கே வந்து ஸ்விங் லோ வரப்போகுது, ரைட்? ஸோ பல ட்ரெய்லரில் நான் வந்து ரீசனிங் சொல்லலை. நான் வந்து ஒன்லி டைம் ஜோன் ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டு நான் காமிச்சேன். ஸோ இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு ஷோ ரீசனிங் ஆல்சோ. ரீசன் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து தெர் இஸ் ஆல்ரெடி அ ரேலி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னா வேவ்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். நீங்கள் வேவ் எப்படி வரப்போகுதுன்ட்டு அதை தான் மெயின். நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பயங்கரம் ப்ராக்டிஸ் பண்ணி, நான் வந்து திரும்பி சொல்கிறேன், 4 வருஷம் மேலே ஒரே மெத்தட், நான் வந்து ஒரே சார்ட் நான் வந்து டெய்லி பார்க்குறேன். மினிமம் டெய்லி 2 hours மேலே.
ஸோ எனக்கு தெரியும் எப்படி பிஹேவ் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு பார்க்குறீங்க, கோல்டு எப்படி மூவ் ஆகும் நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும், ரைட்? அதோட நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் சேர்ந்துனீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. இப்போ நான் வந்து டைரெக்டாக எப்படி சொல்கிறேன், வந்து லோ வரணும்னா நான் இந்த பேட்டர்ன் பயங்கரமாக பார்த்துருக்கேன். இந்த ஃபாஸ்ட் ரைஸ் போயிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பி இந்த கீழே வந்துட்டு இப்படி. ஸோ நீ எனக்கு எப்படி தெரியும் இந்த டைம் ஜோனில் மட்டும், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைம் ஜோன்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஜோன் இருக்குது, அப்படியே நிறைய டைம் ஜோன் இருக்குது. என்னோட ஃபோர்காஸ்ட்டில் என்னோட அனாலிசிஸில் எனக்கு தெரிஞ்சு திஸ் இந்த மூவ் கம்ப்ளீட் ஆகி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். நான் கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இது வந்து ஹையர் லோவாக வருதா லோவர் லோவாக வருதா, இது எனக்கு தெரியாது. ஹையர் லோ லோவர் லோ எனக்கு தெரியாது எப்படி வருது. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸில் ஹையர் லோ. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பேட் நியூஸ் வந்தது மார்க்கெட்டில், சம்திங் பேடாக வந்ததுன்னா மார்க்கெட் திரும்பி ஐ ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இட் வில் கோ அப் லைக் திஸ், இவ்வளோ டீப்பாக வரலாம் எனிதிங். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இது வந்து லோவர் லோ ஆகிடும், பல ஸ்விங் கீழே வந்துடும், லோவர் லோ ஆகிடும், ரைட்? ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் அது. இல்லைன்னா பேசிக்காக ஹையர் லோ தான் வரும். இப்படி வந்தாலும் இப்படி வந்தாலும் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்தாலும் ஹையர் லோ தான், ரைட்? ஸோ பேசிக்லி ஆல் த சிச்சுவேஷன்ஸில் 90% இங்கே வந்து ஹையர் லோ தான் வரப்போகுது, ரைட்? ஸோ இதோட அதிகம் நான் சொல்ல மாட்டேன், எக்ஸ்ட்ரா நான் சொல்ல மாட்டேன். இப்போ யூ சி இந்த செகண்ட் ஹாஃப் நான் வந்து திரும்பி இந்த ஏரியாவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படி ரியாக்ஷன் வந்ததுன்ட்டு நான் காமிக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இப்போ பார்க்குறீங்க திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரெய்லர். எக்ஸாக்டாக நம்ம டைம் ஜோனில் மார்க்கெட் கேம் அண்ட் கேவ் அ ஸ்விங் லோ, ரைட்? லைவ் மார்க்கெட்டில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து லைவாக ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக சொல்லியிருக்கேன். இங்கே வந்து டயக்னல் செட்டப் ஃபார்ம் ஆகுது, ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் செட்டப்ஸ். டைரெக்டாக டே ஹை திரும்பி வரும் மினிமம், ரைட்? ஸோ நான் வந்து ஐ டோன்ட் டெல் தெம் நீங்கள் வந்து நான் எப்படி 12K நான் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நான் எப்படி சொன்னேன், இது வந்து ஸ்விங்கில் வரப்போகுதுன்ட்டு. இதுதான் அங்கே நான் ஹவு ஐ டெல் யூ எப்படி சொல்கிறது, யாரெல்லாம் படிக்கிறாங்க அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஏற்கனவே, இதுதான் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸோட பவர். சீரியஸாக, ரைட்? இந்த அளவுக்கு நம்ம போகலாம். நான் எப்படி என்னால் இப்படி பண்ண முடியும், நான் ஒரு சாதாரண ரீட்டைலர் தான், ரைட்? என்னால் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும் இந்த டைம் ஜோனில் எக்ஸாக்டாக ஒரு ஸ்விங் லோ வரப்போகுது. எஸ்பெஷலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஹையர் லோ தான் வரும்ன்ட்டு. நான் வந்து எப்படி சொல்லுவாங்க, எனக்கு வந்து பயஸ் இருக்கக்கூடாது. எப்படி சொல்லுவாங்க, ஹையர் லோ லோவர் லோக்கு பயஸ் இருக்கக்கூடாது. இதை நான் லேட்டாக லேர்ன் பண்ணேன். நீங்கள் வந்து இது வந்து ஹையர் லோ லோவர் லோ முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுது ஹையர் லோ வருதுன்னா பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட மைண்ட் செட் வைக்காதீங்க இது வராதுன்ட்டு. வரலாம், மார்க்கெட் சம்டைம்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் ப்ராக்டிஸில் தெரியுது, எனக்கு தெரிஞ்சுது திஸ் இஸ் கண்டிப்பாக ஹையர் லோ வருதுன்ட்டு. ஆனால் நான் வந்து லோவர் லோக்கு ஆல்சோ நான் ரெடியாக இருப்பேன், ரைட்? ஸோ நான் வந்து ஷாக் ஆக மாட்டேன் மார்க்கெட்டில். ஷாக் ப்ரூஃப் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மோர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நவ் இப்போ ஒன் செட் ஆஃப் அ லைஃப் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் டைம் ஜோனில் ப்ரைஸ் வந்து கேவ் அஸ் அ குட் மூவ், ரைட்? இங்கேருந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் மேட் அ ஸ்விங். நான் வந்து இந்த ஒன் செட் ஆஃப் லைஃப் வந்து லாங் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? அதனால என்னோட நிஃப்டியோட பல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுன்ட்டு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கோல்டு, க்ரூட் ஆயில், இல்லை ஏதாச்சும் பேங்க் நிஃப்டி சொல்லலாம், எனி ஸ்டாக், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு கோல்டில் ஐ டோன்ட் ஹேவ் இவ்வளோ நிஃப்டி மேலே எவ்வளோ இருக்கு என்னோட ப்ராக்டிஸ், கோல்டில் அவ்வளோ இல்லை, ரைட்? ஆனால் இந்த ஒன் செட் ஆஃப் லைஃப் அங்கேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி இந்த டைம் ஜோன் கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ மார்க்கெட் இந்த மூவ் ட்ரிகர் ஆகும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் இப்படி ஆக போகுது. பிகாஸ் நான் அவ்வளோ பார்த்துருக்கேன், இந்த மெத்தட் நான் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? இந்த பேட்டர்ன் ட்ரிகர் ஆச்சு, ரைட்? கண்டிப்பாக ஸ்விங்கில் வரப்போகுது இந்த டைமில், இதுக்கப்புறம் திரும்பி ஒரு மூவ் வரப்போகுதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ் கைஸ். அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம், ஒரு நார்மல் ரீட்டைலர் ஆல்சோ கேன் டூ. பட் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தட் குவிக் மணி தேவை எல்லாருக்கும். நான் வந்து அது மைண்ட் செட் வந்து ஃபாஸ்ட் மணி மைண்ட் செட் சொல்லுவேன். ஃபாஸ்ட் மணி மைண்ட் வந்து பேசிக்காக எல்லா ரீட்டைலர் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து வருவாங்க. எனக்கு வந்து பில்ஸ் இருக்குது, பில்ஸ் பே பண்ணணும், எனக்கு வந்து லைக் ஐ சே
மணி உடனே தேவை. காலேஜ் ஃபீஸு, பையன் காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸு, எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட்டு, வீடு வாங்கணும், அதுக்கு சேவ் பண்ணணும். ஆல் தட் ஃபாஸ்ட் மணி. ஒரு பில் ஏற்கனவே இன்னும் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணல, பில் எடுத்து வந்துடுவாங்க. இதுதான் நான் வந்து எடுக்கணும்ட்டு. ஸோ இப்படியோட மைண்ட் செட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து லாஸ் மேக்கிங் ட்ரேடர் தான் ஆவீங்க. பிகாஸ் நீ வந்து டைரெக்டாக ட்ரேடிங் எப்படி பண்ணணுன்ட்டு யோசிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி பற்றி யோசிப்பீங்க, ரைட்? நீங்கள் வந்து ரைட் மைண்ட் செட் என்னது? இப்போ வாட் இஸ் த ரைட்? ஓகே, இப்படி தெரியுது இது தப்புன்ட்டு. ஸ்லோ மணி மைண்ட் இருக்குது. எல்லா பிக் பிக் டிவியில் பார்ப்பீங்கல்ல, பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் டிவியில் வந்து இது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அப்படி நிறைய பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஸ்லோ மணி மைண்ட் செட். அவங்க தெரியும் இது வந்து பிஸ்னஸ், நான் வந்து காசு போட்டால் லைட்டாக கொஞ்சம் வரும், அது வந்து திரும்பி நான் பண்ணணும், திரும்பி பண்ணணும். அப்படியே அவங்க வந்து ஒரு செட்டப் கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் பண்ணிட்டு 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 அவங்க வந்து ஒன் டைம் அந்த லக் வந்தது. தட் இஸ் நாட் தேர் மெயின் இன்கம். அவங்க மெயின் இன்கம் வந்து லைட்டாக ஸ்மால் 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 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோ மணி மெதுவாக அவங்க பண்ணுவாங்க, ரைட்? தட் இஸ் தேர் மெயின் மோட்டிவ். அவங்க தான் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரெண்டாக இட் வில் ட்ரீட் தம். மார்க்கெட் வந்து இவங்க ஃபாஸ்ட் மணி மைண்ட் செட்க்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, வெயிட் பண்ணுற மார்க்கெட் இவங்கெல்லாம் சாப்பிட்டுடுவாங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பெரிய கையெல்லாம். ஸ்லோ மணி மைண்ட் செட் வந்து யூ வில் பிகம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ மணி மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனாலிசிஸ் லேர்ன் பண்ணணும், ரைட்? பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அனாலிசிஸ் சார்ட் எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுப்பீங்க. ஆனால் இருக்குது கரண்ட் ஜென்ரேஷன் டைரக்ட் ட்ரேடிங் வராங்க. ட்ரேடிங் அப்புறம் எல்லாம் லாஸ் மேக்கிங் பண்ணிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இல்லை சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ஏதாச்சும் ட்ரிப்ஸ் வாங்கி அங்கே போயிட்டு லாஸ் பண்ணிட்டு அப்போ தான் யோசிப்பாங்க, ஓகே நான் வந்து எப்படி கற்றுக்கணுன்ட்டு. திஸ் இஸ் த கரண்ட் சுச்சுவேஷன். எனிவே, நான் வந்து இங்கே வந்து ஐ எம் நாட் கிவிங் சேல்ஸ் பிச்சை கொடுக்கல. நான் வந்து வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லலை. திஸ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட்னா அந்த அளவுக்கு ஐ ஒன்ட் சே ஒரு டிகிரி மாதிரி இல்லை, பட் இட் இஸ் டிஃபிகல்ட். யாரெல்லாம் வந்து எலியட் வேவ் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்கல, ப்ராக்டிஸ் பண்ணலை, அவங்க கண்டிப்பாக டிஃபிகல்ட். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணும்போது நான் வந்து இல்லைப்பா இப்போ ஜாயின் பண்ணாதீங்க, இன்னும் 2-3 months ஆகும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி வாங்க, அப்போ பார்க்கலான்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ரெடி இல்லை இந்த ஒன் செட் ஆஃப் லைஃப். நீங்கள் திரும்பி சொல்கிறேன், யோசிக்காதீங்க. அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லெக்சர்ஸில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லெக்சர்ஸில் ஒன் செட் ஆஃப் லைஃப் இருக்கும், ஒன் செட் ஆஃப் லைஃப் இருக்கும் இதோட லெக்சரில். ஆனால் ஒன் செட் ஆஃப் லைஃப் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸோட ப்ரைஸ் அனாலிசிஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து டைம் மாடல் படிக்கணும். இது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஒரே ஒன் டைம் ரீடிங்கில் பண்ண முடியாது. ஒரே சாப்டர் வந்து 1 week ஆகும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு ஹெவி இருக்குது, ரைட்? ஸோ நான் வந்து லைக் ஐ செட் நியூ பீப்புள்ஸ்க்கு நான் வந்து 2-3 months ஆகும்ப்பா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ வாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ மாற்றலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் வந்து எனக்கு எப்படி தெரியும் நான் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் போகலாமா இல்லையான்ட்டு. நீங்கள் வந்து அந்த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டைம் வரும், ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்கள் ஜேர்னியில் ஒரு ஸ்மால் ஹர்டில் வரும். நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் இல்லை அடுத்த நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஐடியா வரல, ரைட்? ஆனால் என்ன ஆச்சு, ரைட்? பிஃபோர் பேக் டெஸ்டிங்கில் இல்லை மார்க்கெட் ஆஃப்லைன் இருக்கும்போது, மார்க்கெட் ஈவினிங், ரைட், மார்க்கெட் ஆஃப் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக பேட்டர்ன்லாம் படிச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணல அட்வான்ஸ் கான்செப்ட்க்கு, ரைட்? ஸோ டில் தென் அந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணல, இன்னும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்க, பண்ண முடியும், உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அப்போ தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் போவீங்க. அட்வான்ஸ் கான்செப்டில் உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு பேசிக்ஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒர்த்தே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்த்தே இல்லைன்னா நீங்கள் வந்து படித்தது ஒர்த்தே இல்லை. நீங்கள் வந்து திரும்பி பேசிக்ஸ்க்கு போகணும், ரைட்? ஸோ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக நான் சொல்லலை, பிகாஸ் நான் நிறைய வாட்டி பீப்புள் சொல்லியிருக்கேன், ஒரு சேல்ஸ்மேன்ஸோட வாய்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவன் வந்து எப்படி சொல்லுவாங்க, வாங்க எடுத்துக்கோங்க, வாங்க இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி நீங்கள் பண்ணலாம், இப்படி ஒரு சேல்ஸ்மேன் பேசுவாங்க, ரைட்? நான் ஒரு சேல்ஸ்மேன் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு எனக்கு பிரச்சனை இல்லை.
ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷன் போகணுன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரைட்? ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் சேல்ஸ்மேன். நான் வந்து ஒன் செட் ஆஃப் லைஃப் இவ்வளோ பவர் இருக்குது, நாளைக்கு நீங்கள் வந்து கோட்டீஸ்வரன் ஆகிடுவீங்க. இல்லைப்பா, இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் கண்டிப்பாக டிஃபிகல்ட். யூ ஹாவ் டு புட் த எஃபர்ட். நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னால் முடியும். இவ்வளோ எனக்கு நிஃப்டியோட பல்ஸ் ஓரளவுக்கு தெரியும், இப்படி இந்த டிஸ்டன்ஸ் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும், இந்த டைமில் எக்ஸாக்டாக ஒரு டைம் ஜோன் இருக்குது, இங்கே கண்டிப்பாக ஸ்விங்கில் வரும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஃபாஸ்ட் மூவுக்கு அப்புறம் டவுன் மூவ் வரும், கரெக்ஷன் வரும், இதுக்கப்புறம் ஃபைனல் அப் மூவ் வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஒன் செட் ஆஃப் லைஃப். யாரெல்லாம் ஏற்கனவே படிக்கிறீங்க, ஐம் டெல்லிங் டு யூ டைரக்ட்லி, யூ கேன் டூ திஸ் ஆன் யுவர் ஓன். நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் கீப் யுவர் ஹெட் டவுன், ஒர்க் இன் சைலன்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். நிஃப்டி மேலே இல்லை, ஸ்விங் செட்டப் மேலே இல்லை, நீங்கள் வந்து கோல்டில் பண்ணலாம், மந்த்லி சார்ட்டில் பண்ணலாம், இன்ட்ராடியும் பண்ணலாம். பட் ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட், work hard, you will be successful. Thank you guys. I'll see you in another video. Till then, take care and be safe.